தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தலைவன் தலைவி படத்தோட விமர்சனம். தலைவன் தலைவி என்ன ஒரு பொயட்டிக்கான டைட்டில், அதே மாதிரி நாவல்ட்டியான ஒரு அருமையான கதைங்க. என்ன கதை அப்படின்னா, மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்கெல்லாம் குடும்பம் பண்ணல, ஆனா சில விஷயங்கள் கொடுமையா தெரியுது ஒரு மருமகளுக்கு. ஆனா மகன் அந்த மனைவிய எந்த அளவுக்கு காதலிக்கிறான், இவங்களோட சின்ன சின்ன டார்ச்சரால அந்த பெண் அடிக்கடி அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு போவ, அதையே சாக்கா சொல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சு விட ஒரு கூட்டம் தெரியுது. அதுல நாத்தனாரோட ஹஸ்பண்ட் இந்த பக்கம், மாமியாரும் கூட அந்த பக்கம், அவங்க அதாவது மனைவியோடைய சகோதரர் இவரு. என்ன அப்படின்னா, சகோதரனுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே சின்னதா ஏதோ ஒரு முட்டல் மோதல் இருக்குது. அது ஒரு காரணம். அது இல்லாம சின்ன சின்ன ஈகோ. ஆனா இவங்க ரெண்டு பேரும் உள்ளார உள்ள காதல், அம்பிகாவதி, அமராவதி, ஷாஜகான், அந்த மாதிரி ஒரு காதல். ஷாஜகான் இன்னும் அவளை ஏதாம ஆவாள் கூட சொல்லலாம், அப்படி ஒரு காதல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார. என்ன காதல்? ஷாஜகான் மும்தாஜ், அதை விட்டு பாருங்க. இந்த காதல் கசிந்து உருகுதா இல்ல கசக்குதா? இந்த கசப்புக்கு யார் காரணம்னு நான் சொல்லிட்டேன். அது எப்படிலாம் ஓப்பனிங்க, விஜய் சேதுபதி வேக வேகமா வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஃபேமிலி அவரோட குலதெய்வம் கோயில்ல அவரோட பெண் குழந்தை கை குழந்தைக்கு மொட்டை அடிக்க போகுது. என்ன விட்டு எப்படி வந்தீங்கன்னு கேட்டு மொட்டை அடிக்கிறவனா விடுறாரு, ஓங்கி ஒரு உதை, ஓங்கி ஒரு அறை, அவன் சுருண்டு விழுறான். சென்ட்ராயன் தான் அது, வேற லெவல்ல பண்ணிருக்கிறாப்புல. ஒரு பக்கம் என்ன அடிச்சுட்டெல்லாம் உன்னை பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளாரே கருவிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் நம்ம யோகி பாபு, அவரு திருட போறதுக்கு அந்த குலதெய்வம் கோயில்ல பள்ளி குறி கேட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. கிரீன் சிக்னல் உள்ளன்னு தான் அசிஸ்டன்ட் கதிருக்கு போன் மேல போன் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, இந்த ட்ரிப் போலீஸ்ல மாட்டிக்க கூடாது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் குலதெய்வத்தை கும்பிட வந்த காளி வெங்கட் அண்ட் ஃபேமிலி, அவங்க ஒரு பக்கம். இவங்க எல்லாரும் திருப்தியா சாமி கும்பிட்டு போறதுக்கு தடையா அங்க ஒரு பெரும் புரட்சியே, அதாவது குடும்ப பிரச்சனையே கலப்புறாரு விஜய் சேதுபதி. அது போலீஸு, கேஸு, எம்எல்ஏ இப்படி போகுது. ஊர் பிரசிடென்ட் எல்லாரும் மத்தசம் பண்ணி இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சாங்களா, இவங்க சேர்ந்தாங்களா? இதுக்கு இடையில இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு லவபுள் ஜோடியா வாழ்ந்தாங்க. அதுவும் ஒரு பரோட்டா கடை மாஸ்டர் தான் நம்ம விஜய் சேதுபதி. விதவிதமாய் வித்தியாசமாய்ங்கிற ரேஞ்சில் ரகரகமாய் அப்படின்னு நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரம் பாணியில அவ்வளவு பிரமாதமான பரோட்டாக்களை போடுறாரு. அதை கொடுத்த பொண்ணை எம்ஏ படிச்ச பொண்ணை இவர் ஏதோ மாஸ்டர் நினைச்சு இவருக்கு பொண்ணு கொடுக்க வராங்க. ஒரு பரோட்டா மாஸ்டர்ங்கிறது தெரிஞ்சு கூட இல்ல, ரவுடி, உங்க குடும்பமே ரவுடி குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு பின் வாங்குது. அதன் பிறகு பொண்ணை இவர் எப்படி கல்யாணம் பண்ணாரு, அதன் பிறகு உங்களுக்குள்ளார ஏன் முட்டல் மோதல் வருது, எதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா குடும்ப பங்கோட சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவ்வப்போது சண்டை, சச்சரவு, காமெடி, கலாட்டா எல்லாமும் இருக்குது. விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு தம்பி, அவருக்கு ஒரு தங்கை. நம்ம ரோஷினியா அவங்கதான் இந்த படத்துல தங்கை கேரக்டர்ல வராங்க. இவர் ரோஷன், அவர் ஒரு தம்பி உடையான் படைக்க அஞ்சாங்க மாதிரி விஜய் சேதுபதி எங்கேயாவது யாராவது வம்புக்கு வந்தா வீரம் கொண்டு அடிக்கிறாரு. ஹோட்டல்ல கடந்து கத்துறாரு. பொண்டாட்டி பிரிஞ்சு போனா ஒரு மனசுல ஒரு டென்ஷன் வரும் பாருங்க, அந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது கதை. கிளைமாக்ஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்ல போலீஸ், கேஸ், கோர்ட்டுன்னு அலைஞ்சாங்களா, பிரிஞ்சாங்களா அப்படிங்கிறத வித்தியாசமாவும், இல்ல பிரிஞ்சு திரும்பி சேர்ந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் வித்தியாசமாவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த தலைவன் தலைவி. இதுல விஜய் சேதுபதி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் ஆகாச வீரன். இந்த பாண்டியராஜ் எங்கதான் இந்த பேரெல்லாம் பிடிப்பாரோ அது மாதிரி மனைவியோட கேரக்டருக்கு அரசி, பேரரசி. உங்க அம்மாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான பேரு. அப்பாவோட பேரு கொம்பையாவோ அது ஒரு கேரக்டர் நேம். அது மாதிரி பொண்ணோட அப்பா ஒரு மலையாள ஆர்டிஸ்ட், பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லைங்க, படத்துல வர சின்ன சின்ன கேரக்டர். ஏன் பாண்டியராஜ், டைரக்டர் பாண்டியராஜோட ரெண்டாவது மகன் காளி வெங்கட்டோட மகனா அந்த படத்துல நடிச்சிருக்காரு. காளி வெங்கட் மைனா தம்பதிகளோட மகனா ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருக்குது. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. முத்துக்குமார், அவர் போலீஸ், அவர் ஒரு இந்த சென்ட்ராயன்
சங்கத்துக்கு தலைவரா வருவாரு, ஆட்களை திரட்டிக்கிட்டு. பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டர், அவர் உறவுக்காரரா வருவாரு நம்ம வீரசமர் ஆர்ட் டைரக்டரோட. இன்னொரு பக்கம் அருள் தாஸ், அவரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா கிளம்பி வருவாரு. எம்எல்ஏவா போஸ்டர் நந்தகோபால் அவர் வராரு. எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி எக்ஸ்ட்ரா நிறைய நடிச்சிருக்கிறாரு. அவருடைய மனைவியா வர்ற நம்ம நித்யா மேனன் அவருக்கு ஈக்குவலா ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த ஜோடி பொருத்தமே இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். மனைவியை பிரியணும், டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த படத்தை பார்த்தா ஜென்மத்துக்கும் டைவர்ஸை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் டைவர்ஸ் ஆனவங்களும் இந்த படம் பார்த்து திருந்தி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்துலயே அப்படி ஒரு காட்சி இருக்குது. அதனால நீங்க படம் பாருங்க. யோகி பாபு திருடாரா அப்படி ஒரு கேரக்டர். அவரு பண்ற மத்துசம், இவங்க கடைக்கு வந்து அடிக்கடி இந்த சண்டையால் கடை மூடப்பட்டிருக்குன்னு போடுற போர்டெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போவாரு. அது மாதிரி சந்தோஷ் நாராயணனோட மியூசிக், அது மாதிரி வீரசமரோட கலை இயக்கம், சுகுமார் அவருடைய ஒளிப்பதிவு, மைனா தொடங்கி இந்த படம் வரைக்கும் அவ்வளவு செட்டில்டா இருக்குது. எல்லாமே சிறப்பா இருக்குது. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்களோட நடிப்புல பாண்டியராஜோட இயக்கம். பாண்டியராஜ் படங்கள்னாலே குடும்ப படங்கள் தான். இது உண்மையாவே கொஞ்சம் காட்டமான குடும்ப படம். ஆனா உண்மையா ஒரு ஹார்ட்ஃபுல் குடும்ப படம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ தலைவன் தலைவி எந்த குடும்ப தலைவியும் மிஸ் பண்ணக்கூடாது. நேற்றைய தலைவன் சரி, இன்றைய தலைவன் நாளைக்கு தலைவன் தலைவியா ஒரு குடும்பத்துக்கு ஆக போறோம். இந்த படத்தை மிஸ் பண்ணாம குடும்பத்தோட பாத்துருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறோம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.